எல்லார வீட்லயுமே இருக்கிற ஒரு மருந்து பொருள், எல்லாருமே பயன்படுத்துற ஒரு மருந்து பொருள்ல இன்றைக்கு இப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக்குன்னு ஒரு பிசினஸ் ஸ்டோரியை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். விக்டர் ஹெக்டிகோட இந்த பேரை கேட்டா சில நேரம் உங்களுக்கு தெரியாம இருக்கும். சித்தாலேப்ப வெதமகத்தே ஆண்டா நிச்சயமாக தெரியாதவங்க ஒரு திறமை இருக்க போறதில்லை. உங்களுக்கே விளங்கி இருக்கும் இந்த பிசினஸ் ஸ்டோரியை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன்னு சொல்லி. அதாவது ஹென்ரி டி சில்வா இவர் ஒரு ஆயுர்வேத மருத்துவர். இவருக்கு முற்பட்டவங்களும் வந்து அவங்களோட பரம்பரையில எல்லாருமே ஆயுர்வேத வைத்தியர்களாகத்தான் இருந்தார். இவருக்கு வந்து 9 பிள்ளைகள். 5வது மகன் வந்து இவர்தான் விக்டர் ஹெக்டிகோட. ஆனாலும் இவர் வந்து ஆயுர்வேத பரம்பரையில வந்தாலும் வந்து இப்ப நம்மளுக்கும் விதிவிலக்குகள் இருக்கும். நான் மெடிசின் எல்லாம் படிக்க மாட்டேன், நான் வேற வேலை செய்ய போறேன். அதே மாதிரி தான் அவரும் நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆகணும், அக்கௌண்டன்ட் ஆகணும்னு வீட்டை விட்டு வேற வேற வேலைக்கு போனேன். அவர் எம்டி குணசேன போன்ற நிறுவனங்கள்ல கூட வேலை செய்தாலும் அவருக்கு திருப்திகரமாக இல்லை. திரும்ப அப்பாட்டையே போய் பல வருடங்கள் மீண்டும் அவர பரம்பரைக்கு உருத்தான இந்த ஆயுர்வேதத்தை படிக்கிறார். அப்ப அந்த அப்பா கண்டுபிடிக்கிற விஷயம், இவர்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு, ஏதோ ஒரு பிசினஸ் செய்யறதுக்குரிய ஒரு ஸ்பார்க் இருக்கிறது அப்பவே கண்டுபிடிக்கிறார். அப்ப இவருக்கு வந்து வளமையாக அப்பா செய்யற அதே மருத்துவத்தை செய்ய அவருக்கு விருப்பம் இல்லை. ஏதோ ஒரு வித்தியாசம் செய்யணும்னு முயற்சி செய்யறார். தண்ட மாமிட்ட இருந்து வாங்கின 2500 ரூபாயை முதலீடாக வைத்துக்கொண்டு 1971ஆம் ஆண்டு வந்து இதுக்குரிய ஒரு பாம வந்து அவர் செய்யற சித்தாலேப என்ற பேர்ல. இப்ப இருக்கிற மாதிரி எந்த பேக்கேஜிங்கும் இல்லை, பாக்ஸ்ல எல்லாம் போட்டு இல்லை. ஆனா இப்ப இவருக்கு ஒரு பெரிய ஒரு சவால் வருது. என்ன சவால்ண்டா, இது எப்படி கொண்டு போய் நம்ம விற்க போறோம், யார்கிட்ட விற்க போறோம், இதுக்கு நம்ம அப்ரூவல் எடுக்கணும். ஸோ இந்த அத்தாரிட்டிட்ட போற நேரம் வந்து அவங்க இல்ல இதை முடியாதுன்னு சொல்றாங்க. பல நேரம் அவருக்கு ரிஜெக்ஷன் வருது. திரும்ப திரும்ப போன நேரம் கடைசியாக ஒருத்தவங்க சொல்றாங்க வந்து, சரி ஓகே உங்களுக்கு அப்ரூவல் தாரம், ஆனா ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு கம்ப்ளைண்ட் வந்தா நாங்க அதை கேன்சல் பண்ணிடுவோம். சரி என்று சொல்லி அப்ரூவல் எடுத்துக்கொண்டு அவர் கடையாக போய் வந்து இந்த பாம வந்து விற்கிறதுக்கு ட்ரை பண்றார். அப்பவும் அவருக்கு ரிஜெக்ஷன் தான் கிடைக்குது. ஏனென்றா அப்ப இவர் போட்டி போட்டு கொண்டிருந்தது வந்து மல்டிநேஷனல் கம்பெனிஸோட ப்ராடக்ட். அப்ப இவருக்கு ரொம்ப பிரச்சனைகள். என்றாலும் இவர் என்ன சொல்றாருண்டா, கடைக்காரர்கள்ட்ட நீங்க இதை வாங்குங்க, வித்து பாருங்க, யாராவது இதை வாங்காட்டி எனக்கு திருப்பி தாங்கன்னு சொல்லி இந்த அக்ரிமெண்ட்ல வந்து இவர் கடைகளுக்கு கொண்டு போய் போடுறார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நல்ல வரவேற்பு கிடைக்கிறது. மக்கள் வந்து இதை வந்து பழகுறாங்க. அந்த காலத்துல வந்து வெதமஹாத்தியான்றவர் வந்து ஏதாவது ஒரு அவசர தேவைக்கு கைமருந்து கொடுக்குற ஒருத்தராக இருந்தாரே தவிர இப்படியான பொருட்கள் வந்து உற்பத்தி செய்யறதாக இருக்காதபடியால மக்கள் வந்து கொஞ்சம் தயங்கிறாங்க. ஆனாலும் இந்த பொருள் வந்து நல்ல குவாலிட்டியா இருந்ததால வந்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க தொடங்கினா. எப்படி விதமான வளர்ச்சி என்றா, நடந்து போய் வித்தவர் ஒரு புறம் கார்ல பஸ்ல போய் அதுக்கு பிறகு சுயமா ஒரு கார் வாங்கி அதுக்கு பிறகு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வேன் வாங்கி இந்த அளவு விஸ்தீரணம் செய்தார். என்றாலும் இதோட நிக்காம விக்டர் ஹெக்டிகோட அடுத்தடுத்த முயற்சியையும் தொடர்ச்சியாக செய்த டூத்பேஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்தார். அப்பவும் அதே பிரச்சனை. என்னது, மண் மாதிரி களி மாதிரி இருக்கிறத யாராவது பல்லுக்கு தீட்டுவாங்களா? அப்பவும் இதே ரிஜெக்ஷன். ஆனாலும் அவர் தொடர்ந்து முயற்சி செய்த இதே மாதிரி. அதுக்கு பிறகு வந்து அவர் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் சோப் என்ற கேட்டகரியில வரக்குள்ள அதுல கூட ஆயுர்வேத பயன்படுத்த தொடங்கினர். அப்பவும் அதே ரிஜெக்ஷன். என்றாலும் சளைக்காம முயற்சி செய்தார். அதுக்கு அடுத்ததாக இலங்கையில முதன்முறையாக பேபி சோப்புல ஆயுர்வேதத்தை கொண்டு வந்த கெக்குலு சோப், இதை கொண்டு வந்ததும் வந்து சித்தாலேபைக்குரிய பெருமையை செய்யும். இன்றைக்கு 150 ரேஞ்சில் வந்து அவங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அவங்க ஆயுர்வேதத்தோட நிக்காம ஸ்பா, ஹாஸ்பிட்டல், சூரியவெவ போன்ற அந்த மேனுஃபேக்சர், அதாவது மெனியோ பிளான், இந்த மாதிரி அவங்க பல துறைகளையும் வந்து அவங்க இன்றைக்கு ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு 2500 ரூபாயில ஒரு தொடங்கின ஒரு வர்த்தகம் இன்றைக்கு பெரிய அளவுல வியாபத்திருக்கு. இதுக்கு வந்து அவங்க நிரம்ப விதத்துல மார்க்கெட்டிங் வந்து செய்தாங்க. அவங்க உதாரணமா செய்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை இன்றைக்குமே அப்ரிஷியேட் பண்ணணும். ஸ்ரீபாதா போயிட்டு இறங்குற எல்லாருக்குமே வந்து மூட்டு வலி இருக்கு. அந்த நேரம் அவங்க பயன்படுத்தின யுக்தி, அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் அவங்க அந்த மார்க்கெட்டை இடம் பிடிச்சாங்க. இப்ப வரைக்கும் நீங்க போனீங்கன்னா அங்க சித்தாலேப பாம் வாங்கக்கூடியதாக இருக்கு. இந்த வகையில அவங்க பல விதத்துல யுக்திகளை பயன்படுத்தி இந்த மார்க்கெட்டை ஆக்கிரமிச்சாங்க. எப்படி ஆக்கிரமிப்பண்டா, இந்தியாவுல ஃபேமஸா இருந்த டைகர் பாம் இலங்கைக்கு வரும்போது சேம் ப்ராடக்ட்
ஆனா ஒரு வலி நிவாரணியாக அவங்களால கொண்டு வர இயலாம இருந்த அளவுக்கு சித்தாழைப்பு வியாபிச்சிருந்தது. அப்ப அவங்களோட CEO மீட்டிங்ல சொல்லியிருந்தார், நாங்க வந்து சித்தாழைப்பை பீட் பண்ணல. அப்ப வந்து நாங்க பாவிச்ச ஸ்ட்ராட்டஜி வந்து அது வந்து இடுப்பு வலிக்கான நிவாரணமாக நாங்க ஒரு குட்டி டார்கெட் மார்க்கெட்டை கொண்டு வந்து வர வேண்டிய அளவுக்கு சித்தாழைப்பா பவர்ஃபுல்லானாக்கள் இருந்தாங்கன்னு சொல்லி. இப்படிப்பட்டவங்களும் நம்ம நாட்டுல தான் பிறந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட விக்டர் ஹெக்டிகோட ஜனாதிபதி தேர்தல்ல கூட ஒரு வேட்பாளராக இறங்கியிருந்தார். அப்ப அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், நான் இந்த நாட்டுல இருக்கிற மந்த போஷணையை இல்லாமக்கணும், நான் வந்தா என்ற சொந்த காசை கொடுத்தாவது ஒரு வீட்டுக்கு ஒரு பசு வந்து நான் வந்து அவங்களுக்கு வழங்குவேனேன்டா, அந்த குடும்பம் வந்து நிறையுணவோ உட்கொண்டாங்கண்டா அவங்களால நல்ல சிந்தனைகளை மேற்கொள்ளிடும், அவங்க சத்தாக இருந்த ஹெல்த்தியா இருக்கிறது மிக முக்கியமான விஷயம் என்று சொல்லியிருந்தார். இவர் ஒரே ஒரு ஆசையாக இருந்தது, அது கடைசியாக ஆசையா சொன்னது, நான் இந்த ப்ராடக்டை வந்து உருவாக்குனது வந்து எல்லாருமே பயன்படுத்துறதுக்காக. அதால இந்த ப்ராடக்டோட பிரைஸ், அதாவது இந்த சித்தாழைப்பு பாம்ட பிரைஸ்ன்றது எல்லாருக்கும் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பிரைஸை வச்சுக்கொள்ளுங்க. ஏதோ ஒரு தேவைக்காக நீங்க வந்து இதோட காசை வந்து உயர்த்த வேண்டி இருந்தா மீட்டிங் வச்சு எல்லாரும் ஒரு அனுமதியோடையும் அதை கூட்டுங்க என்று சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்ததாக அவர் பிள்ளைகள் வந்து இதை அறிவிச்சிருந்தாங்க, தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம நாட்டிலே ஒருத்தர் இன்டர்நேஷனலா வந்து ஒரு பிஸ்னஸை கொண்டு போயிருக்கிறார். எங்கேயோ இருந்த ஒரு ஆயுர்வேதத்தை காஸ்மெட்டிக்ஸ் என்ற வகையில சேர்த்திருக்கிறார், பல புதுமைகள் செய்திருக்கிறார். நத்திங் இஸ் இம்பாசிபிள் என்றதுக்கு விக்டர் ஹெக்டிகோட ஒரு உதாரணம்.